2 நாளாகவே 2 பக்கமும் பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இவங்க தரப்பில் நம்ம தரப்பில் முக்கியமான நடவடிக்கைகளாக எடுத்திருக்காங்க. விசா கிடையாது, இனி உங்களோட எந்த உறவும் கிடையாது, வர்த்தக உறவும் கிடையாது, எல்லையை மூடுறோம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். பாகிஸ்தான் தரப்புலையும் அது மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இதில் பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதற்கட்ட பார்வை. ஸோ அது அவங்க வந்து அதாவது நம்ம வந்து முதல்ல அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம், அதற்கு பதிலாக தான் அவங்க எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை. இந்தியா வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது பாகிஸ்தானுடைய உறவுகளை துண்டிப்பதால் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கான்னா எதுவும் கிடையாது. ஆனால் பாகிஸ்தானுக்கு இந்தியா தேவை, இந்தியாவுடைய வார்த்தைகள் தேவை. ஏன்னா ஒரு அதை வேர்ல்டு ஆர்டரை டிக்டேட் பண்ணுற டேர்ம்ஸில் இப்போ இந்தியா தான் இருக்குது. ஸோ பாகிஸ்தான் இல்லை. இப்போ பாகிஸ்தான் வந்து பிளாக் லிஸ்ட் ஆக போகிற ஒரு கண்ட்ரி, அவ்வளோதான், அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து கிராஸ் பார்டர் டெரரிசம் வந்து ஒரு மோடஸ் ஆப்பராண்டியா, ஒரு மிலிட்ரிக்கு ஈக்குவலண்ட்டாக, அதாவது சம்டைம்ஸ் வந்து இஃப் தேர் மிலிட்ரி ஃபெயில்ஸ், ஸோ அப்போ வந்து கிராஸ் பார்டர் டெரரிசம் தான் அவங்களோட மெயின் ஃபோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம இதை முடிவு எடுத்திருக்கோம். பாகிஸ்தான் வந்து சிம்லா அக்ரிமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுவேன்னு சொல்கிறாங்கன்னா அது அவங்களோட ப்ராப்ளம். அது ஆனால் இந்தியா எதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்க, அதை நோக்கி நான் சிம்லா அக்ரிமெண்ட்டே ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னா அதில் ப்ராப்ளம் வந்து இந்தியாவுக்கு எதுவும் கிடையாது. இந்தியா ஆக்சுவலாக வந்து இட் மஸ்ட் வெல்கம் தட். ஆக்சுவலாக அது வந்து வி ஹாவ் டு கிவ் ஃபுல் ஹேண்ட் டு அவர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஃபார் ஆல் இதை வந்து முடிச்சுட்டு போகிறது தான் கரெக்ட். ஸோ ஏன்னா இன்னைக்கு வந்து பாரதத்தோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து எல்லா நாட்டோடைய தூதர்களுக்கும் அழைப்பு எடுத்திருக்கிறார். ஸோ அப்போ வந்து அடுத்த கட்டமாக நம்ம நகர்றோம். ஸோ அப்போ அவங்க அந்த மாதிரி எடுப்பாங்களான்னா இந்தியாவோடைய உதவி வந்து கோவிட் டைம்ஸில் குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பின்தங்கிய நாடுகளுக்கு முழுக்க தேவைப்பட்டது. சில வளர்ந்த நாடுகளுக்கே கூட தேவைப்பட்டது. ஏன்னா வந்து இந்த வேக்சின் வார் அப்படின்றதே நடந்தது. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் யூஎஸ், யூகே, இன்னொரு பக்கம் வந்து நாம, இப்படி தான் இருந்தது. ஸோ we were successfully handling the crisis internally as well as externally, அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னா அதை பல நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக, ஏன்னா இது வந்து ஒரு கோழைத்தனமான ஒரு ஒரு தாக்குதல் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இதை விட ஒரு மட்டமான ஒரு நிகழ்வு வந்து எந்த ஒரு நாட்டுக்குமே பண்ண முடியாது. ஸோ பாயிண்ட் பிளாங்க்ல நிற்க வச்சு சிவிலியனை வந்து சுடுறது, அதுலேயும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சுடுறதுன்றது வந்து எல்லா நாடுமே கண்டிக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பாகிஸ்தானை நம்ம வந்து உலக அரங்கில் கொண்டு போய் நிறுத்துறோம். ஆக்சுவலாக அதுதான் நம்ம பண்ணுறோம். இது பண்ணுறது கரெக்ட். ஸோ அதுக்கு பாகிஸ்தான் வந்து ஏதாவது திருப்பி ஒரு ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அது திருப்பி அவங்க கையை தான் சுட போகுது. ஏன்னா இது வந்து இவங்க காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. 1947 49 இன்னி வரைக்கும் இவங்க மாறவே இல்லை, இனிமேலும் மாற போகிறது இல்லை. ஸோ நம்ம எவ்வளோ தடவை அவங்களை காப்பாற்றி விட்டாலும், எவ்வளோ தடவை நமக்கு உதவி செஞ்சாலும், எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மே மாதம் 2014 பதவி ஏற்கும் போதே பாகிஸ்தானோட பிரதமரை கூப்பிட்டு வச்சு பதவி எடுத்தார். இந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் நம்மகிட்ட இருந்தது. ஸோ அதோடைய பலன் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து தாக்குதல், அதுலேயும் கோழைத்தனமான டைரக்டாக ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வார் டிஃப்ரெண்ட். இது வந்து டெரரிஸ்ட் அட்டாக்ன்றது அதுலேயும் யூனிஃபார்ம் யார் போட்டிருக்கா, அதாவது அந்த நிகழ்வுக்கு அப்புறமா ஒரு நம்மளுடைய நாட்டோடைய பிரஜை வந்து யூனிஃபார்ம் போட்டு வர சோல்ஜரை பார்த்து பயப்படுறாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு மூவை வந்து பாகிஸ்தான் பண்ணியிருக்குன்னா பாகிஸ்தானை கொண்டு போய் உலக அரங்கில் நிறுத்தணும். ஸோ அதற்கான முடிவுகள், அதற்கான செயல்கள் எல்லாமே இந்திய அரசாங்கம் செய்யுது. இதுக்கு திருப்பி வந்து பாகிஸ்தான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி எதாவது பண்ணாங்கன்னா அவங்களே தன்னைத்தானே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். கணேஷ்குமார் சார், இப்போ தண்ணியை பற்றி சார் கூட பேசினார். 10% தான் நிறுத்த முடியும். இதில் 2 கேள்வி. அந்த அளவு தான் நிறுத்த முடியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நம்மளுடைய நோக்கம் எந்த அளவுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 2வது, இந்த ஒப்பந்தம் போடும்போது உலக வங்கி நடுவராக இருந்தது அந்த ஒப்பந்தத்தை போடுறாங்க. ஒரு பார்வை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி உலக வங்கி இருக்கும்போது தன்னிச்சையாக ஒரு நாடு மட்டும், 2 பேர் அதில் இருக்கும்போது ஒரு நாடு மட்டும் அப்படி பின்வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது? செக்கே தான் ஆக்சுவலாக. இதில் உலக வங்கியை பைபாஸ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடாலஜி அதுதான் நம்ம இந்தியா பார்க்குது. ஓகே. ஸோ இது வந்து என்னுடைய நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் உள்ள டீலு. இது வந்து 2 பூனையும் ஒரு குரங்கும், இல்லைன்னா அந்த கதையை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இதில் வந்து வெளியிலேருந்து வந்து உலக வங்கி போய் எந்த ஒரு நாடும் உருப்பிட்டதாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது. IMF, இந்த உலக வங்கி, இதெல்லாம் போய் அந்த நாட்டை வந்து எந்த அளவுக்கு பிடிக்க முடியுமோ, வெளிப்படையாக சில நாடுகள் வந்து ஈட்டிக்கார மாதிரி நின்று லோன் ஷார்க்காக இருக்க கண்ட்ரிஸ்லாம் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியும்.
ஆனால் சில கண்ட்ரிஸ் வந்து இன்டைரக்டாக ஒரு மறைமுகமாக ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த நாட்டுடைய தலைமையை மாற்றுறது, அந்த நாட்டுடைய பாலிசியை மாற்றுறது. இப்போ பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ அந்த நாட்டுடைய தலைமை எப்போ தே ஹவ் நெவர் கம்ப்ளீட்டட் எ டேர்ம் இது வரைக்கும். அதாவது 1947 நம்மளுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி சுதந்திரம் வாங்கினாங்க. இன்னி வரைக்கும் அவங்களோட கான்ஸ்டியூஷன் எப்போ வந்ததுன்னு பாருங்க. நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து இட் வாஸ் ரிட்டன் வெல் ரிட்டன். ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே நம்மளால் எழுத முடிஞ்சது, பப்ளிஷ் ஆச்சு. இன்னி வரைக்கும் வி ஆர் ஹானரிங் த கான்ஸ்டிடியூஷன். எவ்ரி டேர்ம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ பாகிஸ்தான் ஹஸ் நெவர் கம்ப்ளீட்டட் பட் ஒரு கவர்மெண்ட் கூட கம்ப்ளீட்டாக டேர்ம் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. சப்போஸ் அப்படி அது பீப்புள் மேண்டேட்டோட இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா சம் மிலிட்ரி ஜெனரல் வில் டேக் ஓவர். அப்படி இல்லைன்னா ஐஎஸ்ஐ வில் கம் இன். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வரும். ஸோ இட் இஸ் ஹவு பாகிஸ்தான் இஸ் ரன் ஸோ ஃபார். ஸோ அப்படி ரன் பண்ணுறதுக்கான ரீசன் எப்படி? ஸோ இப்போ இந்தியாவில் ஒரு தடவை எலெக்ஷன் நடத்தலை, இல்லை லேட்டாக பண்ணாலுமே இதே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஹவு தி வில் ரியாக்ட். ஸோ இப்போ இந்தியாவில் தான் என்ன சொல்கிறது, டெமோக்ரஸி செத்து போச்சு. ஓகே. ஸோ ஜனநாயகமே இல்லை, ஜனநாயக படுகொலை. இப்போ ரீசெண்டாக போன எலெக்ஷனில் என்ன பேசினாங்க, வெயில் அடிக்குது. மேற்கத்திய ஊடகங்கள் எப்படி எழுதுனாங்கன்னா வெயில் அடிக்குது, அதனால ஜனங்க ஓட்டு போட வரல. நம்மளோட வந்து கம்மியான ஓட்டு வாங்குறாங்க அவங்க அந்த நாட்டிலலாம். ஓகேவா, நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 140 கோடி பேரில் 100 கோடி பேர் ஓட்டு போடுறாங்க, அதில் 70 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்மளை பார்த்து சொல்கிற கேள்வி வந்து வைக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு ஜனங்க வருவாங்களா வெயில்லன்னு. ஸோ இதெல்லாம் எப்படி பேச முடியுது? ஜனநாயகத்தின் தூண்கள், ஜனநாயகத்தின் நாயகர்கள் நாங்கள் தான் சொல்கிறாங்க இல்லையா. அவங்க இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு, அவங்க அந்த பிராந்தியத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சிருக்க ஒரு மெக்கானிசம் தான் இதெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது இதே மேற்கத்திய நாடுகள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு எத்தனையோ தடவை வந்தாங்க. ஆனால் பாரதம் இன்று வரை ஒத்துக்கவே இல்லை. அது முடியவே முடியாது. நேரு அவர்கள் காலத்திலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலம் வரை நாங்கள் இது 2 பேருக்காவே அலோவ் பண்ணல. ஆமாம், அமெரிக்கா தான் மெயினாக இதை ஆரம்பத்துலேருந்தே பேசுறதுன்னா நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணுற வரோன்னு. வேறு எந்த நாடும் வராது மோஸ்ட்லி. ஸோ இவங்க தான் வருவாங்க. ஸோ அப்போ வரும்போது வேண்டாம் நாங்களே பேசிக்கிறோன்னும் போது இப்போ 3வது பார்ட்டியாக ஒருத்தங்க எப்படி வந்து ஜாயிண்ட் அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டைரக்ட் ஒப்பந்தங்கள் மூலமாக தான் அவங்க வருவாங்க. ஸோ இப்போ இதை கட் பண்ணணுன்ற முதல் பாயிண்ட்டாக இருந்தாலும் பாகிஸ்தான் வாஸ் இஸ் அண்ட் வில் பி எ ஃபெயில்டு ஸ்டேட். நீங்கள் அந்த தண்ணியை நிறுத்தணுன்றது கூட கிடையாது, நிறுத்தலைன்னு சொன்னாலே போதும். ஏன்னா அவங்க அதான் சொன்னேன் இல்லை, முப்போகம் விளையிற நாடுலாம் கிடையாது அது. ஏன்னா அந்த நாட்டோடைய மக்களுடைய எண்ண நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது விவசாய நாடாக இருக்கா அப்படின்னா நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் பார்க்குறோம். ஸோ இட் இஸ் சில கண்ட்ரீஸ்லாம் அக்ரிகல்ச்சரல் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க, புதுசாக கொண்டு வராங்க. ஸோ 80% ஆஃப் த வாட்டர் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே எக்ஸ்போர்ட்டிங் ரைஸ் ஆர் எனி அதர் ஃபுட் ப்ராடக்ட் கிடையாது. ஸோ திருப்பி அங்கேருந்து வெளியிலேருந்து தான் வருது. ஸோ அக்ரிகல்ச்சர்லேயாவது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ த மியர் வேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா லைக் ஐ வில் ஸ்டாப் வாட்டர் தட் வில் ஷேக் தம். ஸோ இது வந்து அதுவே போதும். அவங்க வந்து நம்ம நிறுத்தணும்னு கூட அவசியம் இல்லை, நிறுத்துறேன்னு சொன்னாலே போதும். அவங்க தே ஆர் ஆல்ரெடி டன். ஸோ தே ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் எ பாயிண்ட் வேர் இந்தியா அவங்க உள்நாட்டு அரசியல் நிலைமையில் இந்தியா வந்து என்ன வஞ்சிக்குது, இந்தியாவாலனா தோத்து அதாவது அவங்க தோத்து போகிற நாடு தோத்துட்டு தான் இருக்காங்க. அந்த தோத்து போனதுக்கான காரணத்தை பொலிட்டிக்கல் மைலேஜ் மாத்திரம் இல்லை, they need a reason for their failure. Okay. And then they want to paint that India is doing this because of that we failed. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான், நரேஷன் தான். ஏன்னா இவ்வளவு வருஷமா அவங்க எதுவும் பண்ணல. ஸோ இதுக்கு மேலே அவங்க பண்ண போறது இல்லை. இந்த நியூக்ளியர் வார் ஹெட் வச்சிருக்கேன் இதெல்லாம் மிரட்டுறாங்கல்ல, உண்மையிலே அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்க முடியும். இப்போ ட்ரில் போறாங்கல்ல, இதுக்கு யார் ஃபண்ட் பண்றா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா this state is failed state. They don't have money for food. ஸோ பேசிக்காக கண்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு பவர் ரன் பண்ணுறதுக்கே இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி நான் வந்து நேவல் ட்ரில் பண்ணுறேன், ஸோ வந்து லைவ் ஃபயர் வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ வி நோ த காஸ்ட்ஸ் இல்லையா. ஸோ ட்ரில் பண்ணோன்னா அதுக்கு பணம் வேணும், அதுக்கு பணம் எங்கேருந்து வருது? ஸோ வி ஹேவ் டு லுக் ஃபார் ஆல் திஸ் என்ன சொல்கிறது ரீசன்ஸ். ஸோ இது எங்கேருந்து வருது? ஸோ அண்ட் தென் தே ஆர் லுக்கிங் ஃபார் எ ரீசன் டு டெல் த வேர்ல்ட் தட் வி ஃபெயில் பிகாஸ் ஆஃப் இந்தியா. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதற்கான ஒரு மூவாக தான் இவங்க எடுக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையில் முன்னாடியை விட இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே இந்தியாவோட மிக இணக்கமாக இருக்கிறாங்க. சவுதியில் தொடங்கி அத்தனை நாடுகளும் இணக்கமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் இந்த பிரச்சனையில்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் சொல்ல 2014 அப்புறமா த ஹோல் செனாரியோ ஹஸ் சேஞ்ச். ஸோ சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வரக்கூடாதுன்னெலாம் பேசினாங்க. ஓகே, இந்த நீங்கள் சொல்கிற இஸ்லாமிய நாடுகளோட கூட்டமைப்புக்கு சுஷ்மா ஸ்வராஜ் மேடம் வந்து போகக்கூடாது, அதெல்லாம் வருவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து சொன்னாங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஏன்னா உலகத்தின்
மிக அதிக பாப்புலேஷன் இஸ்லாமிய பாப்புலேஷன் கொண்ட நாடில் 2வது இடத்துல இந்தியா இருக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்தியாவோடைய அதிகமான பாஸ்போர்ட் வெளிநாட்டில் இருக்கிறது சவுதி அரேபியாவில் இருக்குது. ஸோ இந்த குறியீடெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்லாம் வந்து இந்தியாவிலேருந்து இது பண்ண முடியாது. ஸோ இந்தியா கூட தான் வந்து இஸ்லாமிய நாடுகள் இருக்க முடியுமே தவிர பாகிஸ்தான் கூட இருக்க முடியாது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களில் 80% 90% அந்த ஊருக்காரங்களில் பாகிஸ்தான்காரங்கன்றதை அவங்களே சொல்லிட்டு, சப்போஸ் ஹஜ்ஜுக்கு வரேன்னா நீ வரும்போது டிக்கெட்டோட ரிட்டன் டிக்கெட்டோட வந்துட்டு நீ முடிச்சுட்டு நீ ஃப்ளைட் ஏறி போகிற வரைக்கும் நான் பார்ப்பேன், மானிட்டர் பண்ணுவேன்னு சொல்கிற அளவுக்கு தான் சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்லாமிய நாடுகள் அத்தனையும் கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பின்னால் தான் இருக்கிறது, அதாவது இந்தியாவின் பின்னால் இருக்கிறது. ஸோ இதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ அந்த டைமிங்கே வந்து பாருங்கள், அவங்க வந்து சூஸ் பண்ண டைம் வெரி ராங் டைம். அதாவது ராங் டைமுக்கு வந்து பேர் போனவர்கள் பாகிஸ்தானியர்கள். ஏன்னா 22 பிப்ரவரி 2022 அன்னைக்கு ரஷ்யாவில் இருக்கார் யார், இம்ரான் கான். எதுக்காக போகிறாருன்னா நான் டீல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் அங்கே போரே தொடங்குது. ஐ ஆம் இன் அ குட் டைம் அப்படின்றார் அவர். ரஷ்யாக்காரங்களே வந்து இந்த போர் ஆரம்பிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கும், அதனால் நம்ம ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லி ஆரம்பித்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாட்டில் சண்டை ஆரம்பிச்சிருக்கு, அந்த நாட்டில் போயிட்டு நான் கரெக்டான டைமுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆயிலாக கொடுப்பாங்க? கண்டிப்பாக கிடையாது. கிளம்பி அமுச்சு விட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க தே ஆர் நோன் ஃபார் டபுள் கிராசிங். பாகிஸ்தான் இஸ் நோன் ஃபார் த டபுள் கிராசிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு பக்கம் அமெரிக்காவோட பேசிகிட்டே இருப்பாங்க, அமெரிக்கா கிட்டேருந்து பொருள் உதவி எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க, இராணுவ தளவாடங்கள்லாம். இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவில் நானும் இஸ்லாமியர்னு சொல்லி அந்த பக்கத்துலேருந்து பண உதவி வாங்குவாங்க, இங்கே இன்டாக்ட்ரினேட் பண்ணுவாங்க. ஸோ இஸ்லாமை வந்து ஒரு ராங்கான ஒரு ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ண பெரிய கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். அதாவது பாகிஸ்தானை சொல்லுவாங்க அட்டாமிக், அதாவது வார் ஹெட் வச்சிருக்கிற கண்ட்ரி, இஸ்லாமிக் கண்ட்ரி வந்து பாகிஸ்தான். அது மாத்திரம் இல்லை, இஸ்லாமை எந்த அளவுக்கு தரக்குறைவாக உலக அரங்கில் போர்ட்ரே பண்ண நாடும் பாகிஸ்தான் தான். அவங்களால இஸ்லாமிய உலகத்துக்கே ஒரு கெட்ட பேர் வந்ததுக்கு காரணமே அவங்க தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு பின்னாடி இஸ்லாமிய நாடுகள் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவுடைய க்ரௌன் பிரின்ஸ் அவர்கள் டைரக்டாக சொன்னார், முகமது பின் சல்மான் சொன்னது, we are with you, whatever you want to do you do, நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்கிறோன்னு. அதே மாதிரி யூஏஇ அஃபிஷியல் அந்த அரசருடைய இதுலேருந்து அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, whatever you want to do, இந்தியாவுக்கு பக்கத்தில் நாங்கள் நிற்போம், இந்தியாவுக்கு ஃபுல் சப்போர்ட் யூஏஇல இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ ஹோல் இஸ்லாமிக் வேர்ல்டு இஸ் பிஹைண்ட் இந்தியா. ஸோ வி வில் சப்போர்ட் யூன்னு தான். இந்த 2-3 நாடுகள் இப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக பங்களாதேஷ் வருது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு நான் சொல்கிறது லாஸ்ட் வீக் வந்து பங்களாதேஷ் ஆஸ்ட் பாகிஸ்தான் டு அப்பாலஜைஸ் ஃபார் 1971. ஓகே, பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு சொல்கிறாங்களா, அப்போ கேட்குறாங்க நீங்கள் 1971 பண்ண தப்புக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்றாங்க. அப்போ இந்த இந்த ஆவணப்படம்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அது மாத்திரம் இல்லை, பண உதவி, பாகிஸ்தானே ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கிற நாடு, அவங்கக்கிட்ட பங்களாதேஷ் கேட்குறாங்க எனக்கு பணத்தை கொடு, ஏன்னா 1971 நீ பண்ண அநியாயத்துக்கான அதாவது இழப்பீடுன்னு இருக்கு இல்லையா. ஸோ யூ பேஸ் $40 பில்லியன் எனக்கு நீ பே பண்ணோம், அன்னைக்கு பே பண்ண வேண்டியதுக்கான பணத்தை நீ கொடுன்னு. பாகிஸ்தான் கிட்ட பணமே கிடையாது கொடுக்குற அளவுக்கு. ஸோ மன்னிப்பு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ணதெல்லாம் தப்புன்றது உலக அரங்கில் அவங்களே ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். கேட்கலன்னா இந்த பேச்சுவார்த்தை ஃபர்தராக ப்ரொசீட் ஆக போகிறதில்ல. ஸோ தே ஆர் ட்ரைங் தேர் லாஸ்ட் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க பங்களாதேஷ்கிட்டையும். பங்களாதேஷும் வந்து அவ்வளோ, அதாவது பங்களாதேஷ் இப்போ வந்து ஒரு பப்பட் ஸ்டேட்டாக தான் இருக்குது. பங்களாதேஷ் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு தலைவரை நீக்கிட்டு வேற ஒரு நாடு இந்த தலைவரை உட்கார வச்சிருக்கு. இதுதான் நம்ம பார்க்கணும். லாஸ்ட் ஆகஸ்ட் மாதம் என்ன நடந்ததுன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதுலேயும் அறுதி பெரும்பான்மை பெற்று உட்கார்ந்துருக்கிற ஒரு அரசாங்கத்தை ஒரு ரெஜிம் சேஞ்ச் மூலமாக, அது பல வெளிநாடுகளுடைய சக்திகள் காரணமாக அவங்க மாற்றி உட்கார வச்சுருக்காங்க. இவர் தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா இல்லை. ஸோ அதனால் பங்களாதேஷோட வாய்ஸ் இதுவானா நம்மளுக்கு தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய சாமானிய பொதுமக்கள் யார் வேணால் எப்படி வேணால் மாற்றலாம். அதே மாதிரி ஒரு மாணவர் போராட்டம்னு ஆரம்பிச்சுது. ஸோ யார் ஃபண்டு பண்ணான்னு தெரியணும். ஃபண்டு இல்லாமல் அந்த நாடும் பிரச்சனையில் இருக்குது, பணம் ஃபண்டு பண்ணாமல் இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ண முடியாது, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ அந்த பணம் எவ்வளோ நாள் நீங்கள் கொடுப்பீங்க? வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, அதுக்கு 2 பக்கம் பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று கிழக்கு பக்கத்துலேருந்து வருது, இன்னொன்று மேற்கு பக்கத்துலேருந்து வருது. நான் நாடு பேரெலாம் சொல்லலை. ஸோ இந்த 2 நாடுகளும் எந்த அளவுக்கு பணம் கொடுக்க முடியும்? அதுலேயும் அதாவது பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் எதை நம்பி ஓடுற குதிரை மேலே பணம் கட்டலாம். இது ஓடாமல் செத்து போய் படுத்துட்டு இருக்க குதிரை. அதாவது சொல்லுவாங்க ஐடென்டிஃபை த டெட் ஹார்ஸ் இன் த ரூம். ஸோ இட் இஸ் ஹை டைம் தீஸ் கண்ட்ரிஸ் ஐடென்டிஃபைஸ் த டெட் ஹார்சஸ் இன் த ரீஜன்.
ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். இல்லை, இந்த பணன்ற பேச்சு வர்றப்ப சீனா பெருமளவு முதலீடு செஞ்சுருக்குன்னு நம்ம பேசுகிறோம். இப்போ ஸ்ரீலங்காவாகட்டும், இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்காவாகட்டும் அல்லது பாகிஸ்தான் ஆகட்டும், ரெண்டுலேயுமே சீனா வந்து பெரிய அளவில் முதலீடு செஞ்சுருக்கு. இந்த ஏஷியாவில் நம்ம 2 பேருக்கு தான் போட்டி அப்படிங்கிறப்ப இந்த 2 நாடுகளை நமக்கு எதிராக செயல்படுறதுக்கு சீனா பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானே? பகிரங்கமாக சொல்லியிருக்காங்களே, அவங்க ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்னே சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்னால் என்ன? இந்தியா நடுவில் இருக்குது. இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளுடைய ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனை சைனா தன்னுடைய வசம் வைத்துக்கொண்டு இந்தியாவை மிரட்டும், அவ்வளோதான். அதுதான் பண்ண முடியும். அதுக்கு மேலெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அந்த மிரட்டலுக்கு இந்தியா அடிபணியுமான முடியாது. ஸோ அப்போ அந்த நாட்டு மூலமாக நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம். அந்த நாட்டு மக்கள் இப்போ நடுவில் மாலத்தீவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது, கோபேக் இந்தியாலாம் சொன்னாங்க. கடைசியில் வந்து எங்கே வந்து நின்னோம்? அவங்களோட கடனை நம்ம அடைச்சோம். அதுக்கப்புறம் அவங்க நாட்டுடைய தலைவர் வந்து இந்தியாவுக்கு நன்றி சொன்னார். ஸோ நம்ம பட்ஜெட் போடும் போது சில நாட்டுக்கெல்லாம் சேர்த்து தான் பட்ஜெட் போடுறோம். ஸோ இது வந்து உதவின்னு கிடையாது. பாரதத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லும்போது சொல்லுவார், உதவி செய்யறதா தான் செய்வேன். நான் இதுக்காக நான் இன்னைக்கு இது உதவி செஞ்சுட்டேன், அதனால எனக்கு நாளைக்கு அது பலன் வரும் அதை பண்ண முடியாது. அதாவது ஃபாரின் பாலிசி அந்த மாதிரி நான் டிசைட் பண்ண முடியாது. டர்க்கிக்கு நம்ம உதவி பண்ணோம். டர்க்கி வந்து இன்னைக்கும் இந்தியாவுக்கு எதிராக தான் பேசுவாங்க, இனிமேலும் இந்தியாவுக்கு எதிராக தான் பேசுவாங்க, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. டர்க்கியில் நேற்று கூட ஒரு எர்த்குவேக் வந்தது 6.2 ரிக்டரில். அது 7 வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றாங்க. ஸோ 7.8 அகெயின் வந்ததுனாலும் அங்கே பில்டிங்லாம் ஒன்றாலும் இந்தியா உதவி செய்யறதை நிறுத்தாது. ஓகேவா? அது மனிதாபிமான உதவி இந்தியாவிலிருந்து போய் கொண்டு தான் இருக்கும். அவங்க ரெசிப்ரோகேட் பண்ணுறாங்களா இல்லையான்றது கிடையாது. அவங்களோட மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நாட்டுடைய மக்கள்னு இருக்காங்களே, அவங்களா பார்த்து திருந்தலைன்னா இதில் நடக்காது. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக ஒரு நாட்டை ரொம்ப நாள் அந்த நாட்டுடைய மக்களை இன்டாக்டினேட் பண்ணி வைக்க முடியாது. அது பங்களாதேஷிலும் முடியாது. பாகிஸ்தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே அப்படி இருக்கிறதுனால அது எப்படி இருக்கலாம். நான் பங்களாதேஷ் இட் ஹாஸ் டு டர்ன். ஸோ அது கண்டிப்பாக மாறுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square அரண்யா record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square அரண்யா at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.